அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பு பதஞ்சலி யோக சூத்திரம் சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வகுப்புகள்ல இந்த சாதனா பாதத்துல 20 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைய வகுப்புல 21வது சூத்திரத்திலிருந்து பார்த்தோம். ததர்த்த ஏவ திருஷ்யஸ் ஆத்மா. 21வது சூத்திரம் ததர்த்த ஏவ திருஷ்யஸ் ஆத்மா அப்படிங்கிறது. அதாவது இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, காண்பொருள் காண்பவனை காட்டும் அப்படிங்கிறது. அதாவது இந்த உலகம் பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஆகிய இரண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு இந்த சூத்திரத்துல சொல்லப்படுகின்றது. இது கூட ரொம்ப மிக முக்கியமான சூத்திரம். இப்ப நம்ம கடந்த வகுப்புகள்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் நம் வாழ்க்கை, அவற்றை கடந்து செல்வதுதான் நம் வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த இன்ப துன்பங்கள் ஏன் வருகின்றன? வெளியிலிருந்து வருகின்றதா? நாம் ஆராய்ந்து பார்த்ததுல இப்ப அன்பு, பாசம், காதல், கோபம், ஏமாற்றம், வருத்தம் அப்படின்னு எல்லாமே வெளியிலிருந்து மட்டும்தான் வருகிறதா அப்படின்னு பார்த்தா வெளியிலிருந்தும் வருகிறது. நாம் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதிலும் அது அடங்கி இருக்கிறது. அதாவது வெளி உலகம் மட்டும் நமது இன்ப துன்பங்களுக்கு காரணம் அல்ல, அது புலன்களும் மனமும் ஒன்றாக இணையும் போது இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த புற உலகம் எதனால் படைக்கப்படுகிறது? புலன்களால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த புலன்கள் வழியாக தான் காட்சி காண்கின்றது, ஒவ்வொன்றையும் காண்கின்றது. காதுகள் வாயிலாக விசய சுகங்களை கேட்கின்றது, மூக்கினால் நுகர்கின்றது, அப்படின்னு ஒவ்வொரு புலன்களின் வாயிலாக ஒவ்வொன்றையும் அனுபவமாக்கின்றது இந்த மனசு. அப்போ இந்த புலன்களும் மனமும் ஒன்றாக இணையும் போது அங்கு இன்ப துன்பம் உண்டாகின்றது. இப்ப நாம் அவற்றை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது அமைகிறது. இப்ப இந்த உலகம் என்பது பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் சேர்ந்து உருவாவது, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. இப்ப பார்ப்பவன் யாரு? பார்க்கப்படுவது எது? பார்ப்பவன் இந்த மனசு, இந்த மனம்தான் பார்க்கின்றது. பார்க்கப்படுவது இந்த உலகம். அந்த பார்க்கப்படும் இந்த உலகம் எப்படி படைக்கப்படுகிறது? புலன்கள் வாயிலாக மனது படைத்துக் கொள்கிறது. அப்போ பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்றால் வானம் நீல நிறமாக இருக்குமா அப்படின்னு சங்கரரே கேட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னா வானம் நீல நிறமாக இருக்க முடியுமான்னு கேட்கிறார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் ஆகிய இரண்டும் சேர்ந்ததே இந்த உலகம் அப்படின்னு நம்ம நல்லா புரிந்துக்கொள்ளணும். என்னங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப நீங்கள் கோவிலுக்கு போகிறீர்கள், கோவிலுக்கு உள்ளே மணி அடிக்கிறது, இறைவன் மேல் பாடும் பாடல் ஒலிக்கிறது, உள்ளே அர்ச்சகர் அர்ச்சனை செய்கிறார், கற்பூர ஆராதனை காட்டுகிறார். அந்த சூழ்நிலையும் அங்குள்ள பாடல் ஒலிகளும் மணியின் ஓசையும் அர்ச்சகரின் குரலும் தீபத்திலிருந்து ஒளியும் கற்பூர மனமும் ஒரு தெய்வீக சூழ்நிலையை உருவாக்குகின்றது. உடனே கன்னத்தில் போட்டுக் கொள்கிறீர்கள், மனதில் ஒரு பக்தி, ஒரு சாந்தம் வருகிறது. அதுவே நீங்கள் அடுத்த முறை அதே கோவிலுக்கு போகும்போது கூடவே உங்களுடைய கிறிஸ்துவ நண்பரையோ அல்லது ஒரு இஸ்லாமிய நண்பரையோ கூட்டிக் கொண்டு போங்க. அவர்களோடு அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் உங்களுடைய நண்பரை கவனித்து பாருங்கள். இஸ்லாமிய நண்பரையோ அல்லது ஒரு கிறிஸ்துவ நண்பரையோ அழைத்து செல்பவரை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு வருவது போல பக்தி அவருக்கு வருகிறதா என்பதை பாருங்கள். அல்லது நீங்கள் ஒரு சர்ச்சுக்கோ அல்லது மசூதிக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கு பக்தி வருகிறதா என்று பாருங்கள். இப்ப கர்நாடகாவில் சரவண பெலகுலான்னு ஒரு இடம் இருக்கு. அது சமணர்கள் கோயில். அந்த சமணர்கள் கோயில்ல
57 அடி உயரத்துல பிரம்மாண்டமான கோமதேஸ்வரர் சிலை இருக்கும். அது மிக பிரம்மாண்ட சிலை. அது ஜெயின மதத்தை சேர்ந்தவருடைய கோயில், சமண மதத்தினுடைய கோயில். இப்ப அந்த கோயில்ல போறவங்களுக்கு அந்த பிரம்மாண்டமான சிலை எப்படி தெரியுமா இருக்கும்? உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமாக நிற்கும். அந்த கோமதீஸ்வரருடைய சிலை ஒரு பொட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா நின்றுட்டு இருக்கும். அது சமண மதத்தை சார்ந்தவருடைய குரு மகாவீரர், கோமதேஸ்வரர், அப்படி நிறைய குருமார்கள் இருக்காங்க. அதுல கோமதேஸ்வருடைய சிலை இருக்கு சரவண பெலகுலாவில். இப்ப சமண மதத்தில் இருக்கக்கூடிய பக்தன் அந்த இடத்துக்கு போன உடனே அவனுக்கு பக்தி வரும். அதுவே மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கடத்துல நெளிவார்கள். அதுவும் பக்கத்துல மகளோ மகனோ மனைவியோ இருந்தால் சங்கடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். காரணம் என்ன? அவர் நிர்வாணத்தோட நிற்கிறார். அவ அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்? இவருக்கு அந்த கஷ்டமாக சங்கடமாக இருக்கின்ற விஷயம் அந்த சமண மதத்தை சேர்ந்தவருக்கு பக்தியாக இருக்கிறது. அப்ப ஒருவருக்கு பக்தி வருகிறது, இன்னொருவருக்கு சங்கடம் வருகிறது. இப்ப சர்ச்சுக்குள்ள போனா கிறிஸ்துவர்கள் எல்லாம் செருப்போடு போகிறார்கள், காலில் ஷூ போட்டுக் கொண்டு போகிறார்கள். இப்ப நாம இறைவன் முன்னால் போனா ஷூவோ செருப்போ போட்டுட்டு போக மாட்டோம். அப்ப இங்க 2 விதமான முரண்பாடுகள் இருக்கு. பக்தி செலுத்துவதிலே கூட அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்றவாறு பக்தி செய்கின்றார்கள். அப்ப பக்தி என்பது அவர்கள் மனதை சார்ந்து பார்க்கிறார்கள், உடல் அளவில் பார்க்கவில்லை என்றாலும் கூட நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் எப்படி இருக்கிறது? சுத்தபத்தமாக இருக்கணும், கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம செருப்பெல்லாம் வெளியே கழட்டி விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு நம்முடைய ட்ரெடிஷன் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஷூ காலோட செருப்பு காலோட உள்ள போகலாம் என்பது அவர்களுடைய கோட்பாடு. அப்ப இங்க ஒருவருக்கு ஒருவர் அந்த இடம் மாறி ஆலயங்களுக்குள் போகும் பொழுது அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு வருகின்ற பக்தி மற்றொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு வருவதில்லை. ஏன்னா இந்த உணர்வுகள் என்பது வெளி உலகும் நம் உள் உணர்வும் சேர்ந்தே உண்டாகின்றது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். இப்ப பல நாள் உருகி உருகி காதலித்து ஒருவன் திருமணம் செய்து கொள்கிறான். சில வருடங்களில் இவளையா காதலித்தேன் என்று வருந்துகிறான். ஏன்? என்ன ஆயிற்று? அவள் அப்படியே தான் இருக்கின்றாள், ஆனால் இவனுடைய மனநிலை மாறிவிட்டது. காதல் வெறுப்பாக மாறிவிட்டது. இப்படி நீங்கள் ஒன்று வெறுப்பதோ அல்லது விரும்புவதோ அந்த பொருள்கள் மேல் மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதையும் பொறுத்தது அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறார். இதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்னுமே பதஞ்சலி ஒரு படி மேல போறார். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் என்று வெளியில் ஒன்றுமே இல்லை, நாம் தான் அதை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. என்னங்க இந்த உலகத்தை நான் உருவாக்குறேன்னா என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை நான் எப்படி உருவாக்க முடியும்? அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம மேலோட்டமா பார்க்கிறோம். ஏன்? நம்ம புறத்துல பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு இடமாக பார்க்கிறோம். உருவத்துல பார்க்கறதுனால ஒரு இடமாக பார்க்கிறோம். ஆனா உண்மையில் இந்த உலகம் என்பது இடமா அப்படின்னு கேட்டா இல்லை, நம்முடைய அனுபவம். எப்படிங்க அனுபவம்னு சொல்றீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகம்ங்கிறது இடம் மாறித்தானே எனக்கு தெரியுது, ஏன்னா நான் இந்த இடத்துல இருக்கிறேனே அப்படின்னு நமக்கு தோணுது. அதை கொஞ்சம் விசாரணை பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, இப்ப சில விஷயங்கள் நமக்கு துன்பம் தருகின்றன. அந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். என்ன செய்யலாம்? ஒன்று இந்த உலகத்தை மாற்றலாம், அல்லது நம்மை மாற்றலாம். ஏன்னா இந்த இரண்டும் சேர்ந்தது தானே உலகம். இந்த உலகமும் நம்முடைய மனமும் அங்க ஒன்று சேர்ந்துதான் இங்க இன்ப துன்பங்களும் நம்ம அடையிறோம். புறத்திலிருந்து வரக்கூடிய விசை சுகங்களும் அதில் ஈடுபடுகின்ற நம்முடைய மனமும் ஒன்றாக கலக்கும் போதுதான் இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன. அப்ப இந்த இன்ப துன்பங்கள் உண்டாவதற்கு உலகமும் காரணம், நம்முடைய மனமும் காரணம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தை மாற்றலாமா, நம்மை நாம் மாற்றலாமா? எது நமக்கு லகுவா இருக்கும்? இந்த உலகத்தை நம்மால் மாற்ற முடியாது, நம்மை வேண்டுமானால் நாம் மாற்றிக்கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஆழமாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதற்கான 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று இந்த உலகமும் நாமும். அப்போ நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் இந்த உலகம் மாறும். அது நம்மால் முடிய வேண்டும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார்.
இப்ப நம்முடைய மனம் மாறினால் இந்த உலகம் மாறும். அதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். இப்ப படிக்கிற காலத்துல ஆசிரியர் மேல் வெறுப்பும் கோபமும் ஒரு மாணவனுக்கு இருந்தது. படித்து முடித்து நல்ல வேலையில் அமர்ந்த உடனே அந்த ஆசிரியர் மீது நன்றி உணர்வு வருகின்றது. என்ன ஆயிற்று? அவனுடைய மனம் மாறிவிட்டது. அதனால் ஆசிரியர் நல்லவராகிவிட்டார். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஆசிரியர் கெட்டவராக தெரிந்தார். இப்ப அவனுக்கு வேலையில நல்ல சம்பாதிக்கும் போது இப்ப ஆசிரியர் நல்லவராகிவிட்டார். அப்ப அந்த ஆசிரியர் கெட்டவராக இருந்ததும் அந்த ஆசிரியர் நல்லவராக மாறியதும் யாரின் மூலமாக? அவனுடைய மனதின் மூலமாக. அவனுடைய மனம் மாறிவிட்டது. சரி, மனதளவில் அது சரியாக கூட இருக்கலாம். இப்ப உடல் பசி, உடல் வலி, சாப்பிட வேண்டிய பசி எல்லாம் எடுக்குது இல்லையா? இதெல்லாம் உடலை சார்ந்துதானே இருக்கிறது. இப்ப மனம் மாறினால் அத்தகைய வலிகள் போகுமா? போகும் அப்படிங்கிறார் பதஞ்சலி. ஏன்னா இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகவே மனம் மாறினால் உடலும் மாறும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை சொல்றார். எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய வாழ்க்கையில மகான்களுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்புறம் நம்ம படிச்ச சைவ சித்தாந்தத்திலேயே திருநாவுக்கரசருடைய வரலாற்றை பார்க்கிறோம். திருநாவுக்கரசர் என்ன பண்றாங்க? சமண மதத்தினர்கள் ஒரு அறையில தூக்கி போட்டு உள்ளே நிறைய விறகு கட்டைகளை போட்டு அடுக்கி தீ மூட்டி விட்டுறாங்க. அவர் எரிந்து சாகட்டும் அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் ஒரு நெருப்புல எரிக்க விடுறாங்க. அந்த நெருப்பு திகு திகுன்னு எரியுது. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? பதறிக்கிட்டு லவன் கத்திட்டு இருப்போமே தவிர, அந்த நேரத்துல தான் திருநாவுக்கரசர் ஒரு சூப்பரா பாடுறாரு. அவர் என்ன பாடுறாருன்னா, விண்ணுற வடுக்கிய விறகின் வெவ்வடல் உண்ணிய புகழிவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. திருநாவுக்கரசுடைய தேவாரம். விண்ணுற வடுக்கிய விறகின் வெவ்வடல் உண்ணிய புகழிவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தைங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த விண்ணுற அடுக்கிய விறகின் வெம்மையான அந்த தழல் எண்ணி பார்த்தால் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்த லைன்ல பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை அப்படிங்கிறாரு. அது என்ன பண்ணிய உலகில்? இந்த உலகம் உண்மையில் இருப்பது கிடையாது, நாம் உண்டு பண்ணிய உலகம் அப்படின்னு அந்த ஞானிக்கு தெரிஞ்சிருக்கிறது. திருநாவுக்கரசருக்கு தான் உண்டு பண்ணிய இந்த உலகம் அப்படின்னு அவர் தெரிஞ்சதுனாலதான் அந்த நெருப்பு அவரை பாதிக்கல. அப்ப எந்த அளவுக்கு உயர் பரிமாணத்துல இருந்திருப்பாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப எப்படி இந்த நிலைப்பாடு வந்தது அவங்களுக்கு? அப்ப அவருடைய உடல் எப்படி அந்த தீயை தாங்கி கொண்டது? அப்ப இங்க மனதிற்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த மனதை உயர் பரிமாணத்துக்கு தூக்கிட்டு போக போக இந்த உடலிலும் நிறைய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த மனம் சூட்சமம், உடல் ஸ்தூலம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப நம்முடைய உடல் நோய்க்கெல்லாம் முக்கிய காரணம் மனசுதான். நம்ம உடல்ல பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உடல்ல வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூல காரணமே மனசுதாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனதை எந்த அளவுக்கு நல்லா வச்சுட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல்ல நோய் இல்லாம நம்ம வாழ முடியும். அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது? பெரிய பெரிய மகான்களுடைய பெரிய புராணத்தை படிக்கும் போது நிறைய யோகிகளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறது. நாம் முன்னேறுவதற்கான ஒரு பக்க பலமாக இருக்கிறது. அதே மாதிரி மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு? இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானேங்கிறார். இன்பம் துன்பம் அப்படின்னு நிலைகளை பற்றி புரிந்து கொண்ட மகான்கள் அவர்களெல்லாம் இந்த இன்பம் என்பது எப்படி அப்படிங்கிறத, துன்பம் என்பது எப்படி அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இன்பமும் துன்பமும் இந்த உலகில் இருக்கும். ஆனால் தன்னை உணர்ந்த ஞானிக்கு, ஒரு யோகிக்கு இருக்கவே இருக்காது. அவன் அவற்றை கடந்து விடுகின்றான். அது மாதிரி நாமும் கடக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். அதையும் பார்ப்போம். அது அடுத்த சூத்திரம், 22வது சூத்திரம். கிருதார்த்தம் பிரதிநஸ்தம் அப்பியநஷ்டம் ததன்ய சாதாரணத்வாத். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காண்பொருள் அருவநிலை அறிந்த பின்னும் சாதாரணமாக அழிவதில்லை அப்படின்னு இந்த சூத்திரத்துடைய ஆழமான உட்பொருள். பொதுவா தமிழே கூட பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல ரொம்ப நுட்பமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. பெரிய பெரிய மகான்கள் அந்த சூத்திரத்தை எடுத்து விரிவுரை எழுதும்போது கூட ரொம்ப ஆழமான உட்பொருளை தான் எழுதுறாங்களே தவிர ரொம்ப விளக்கமாக விரிவுரை எழுதுறது கிடையாது. அது ஏன் அப்படி செய்யறாங்கன்னா,
ஆர்வம் உள்ளவர்கள் படித்து அதை தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, காண்பொருள் அருவ நிலை அறிந்த பின்னும், நாம் காணக்கூடிய பொருள் உருவத்திலிருந்து மறைந்து அருவ நிலைக்கே போயிட்டா கூட அது அழிவதில்லை அப்படிங்கிறாரு. சாதாரணமாக அது அழிவதில்லை அப்படிங்கிறாரு. இதுல ரொம்ப மிகப்பெரிய சூட்சமம் அடைஞ்சிருக்கு இந்த சூத்திரத்துல. ரொம்ப ஆழமாக நம்ம கவனிக்கணும். இப்ப நம்ம நடைமுறையில நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருள்களும் உறவுகளும் என்ன ஆகுது, நம்முடைய நோக்கம் முடிந்த பின்பு கூட மறைந்து விடுவதில்லை. அது மற்றவர்களின் அனுபவத்திற்காக நிலைத்து நிற்கிறது. நல்லா இந்த சூத்திரத்தை பொருள் புரிந்துக்கணும். இப்ப நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பொருள்கள், உறவுகள், அவைகள் எல்லாம் எப்போ நம்ம விட்டு கைவிட்டு போகும்? நாம போயிட்டா அதெல்லாம் கைவிட்டு போயிடும். நாம் இருக்கிற வரைக்கும் இந்த பொருள்களும் இருக்கும், உறவுகளும் இருக்கும். அப்ப பொருள்களும் உறவுகளும் நம் நோக்கம் முடிந்த பின்பு, நான் இல்லாது போன பின்பு அவைகள் மறைந்து விடுவதில்லை. அது மற்றவர்களின் அனுபவத்திற்கு நிலையாக நிற்கிறது. இப்ப இங்கதான் நம்முடைய சந்தேகத்துக்கெல்லாம் விட கிடைக்க போகுது இந்த சூத்திரத்தில் தான். இந்த உலகம் என்பது அனுபவங்களின் தொகுப்பு என்று பார்த்தோம். அதாவது அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் ஆகிய இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது அனுபவிப்பவன் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. ஏன்னா அனுபவிப்பவன் யாரு? மனசு. அப்ப அனுபவிப்பவன் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்று ஆகிவிடுகின்றது. அப்ப இந்த உலகம் வெளிப்பட இரண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும். என்னென்ன இருக்கணும்? அனுபவிப்பவன் இருக்க வேண்டும், அனுபவிக்கப்படும் பொருள் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் இந்த உலகம் வெளிப்படும். இப்ப இந்த இரண்டும் இருக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு, நமக்கு நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப நான் பிறப்பதற்கு முன்பே இந்த உலகம் இருந்தது, நான் இறந்த பின்னும் இந்த உலகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னை தவிர்த்து இந்த உலகம் தனித்து இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இப்ப நிறைய பேர் இந்த வேதாந்த பாடங்களை படித்துட்டு இப்ப இந்த உலகம் மாயை, இந்த உலகம் இல்லை அப்படின்னு கேட்ட உடனே, அது எப்படிங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் இருந்தது, நான் இத்தனை நாள் வாழ்ந்து ஒரு நாள் நான் இந்த உடம்பை விட்டுட்டு போக போறேன், அப்ப நான் இறந்த பின்னும் பின்னாடி இந்த உலகம் இருக்க போகிறது, அப்போ இதற்கு முன்னாடியும் இருக்கின்றது இதற்கு பின்னாடியும் இருக்கின்ற இந்த உலகத்தை போய் இல்லை என்று சொல்கிறீர்களே, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மாயை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றாங்க. காரணம் என்ன? புரியல. எப்படி புரியல? அதை எப்படி புரிய வைக்கணும்? அதுதான் இந்த சூத்திரம். ஏன்னா பதஞ்சலி போன்ற ஞானிகளுக்கு இந்த சந்தேகம் வராம இருக்குமா? இப்ப நம்மள மாதிரி சாதாரண மனிதருக்கே வருது. ஏன்னா நான் இருக்கும்போது இந்த உலகம் இருக்குது, நான் இறந்த பின்பும் இந்த உலகம் அனுபவிக்கப்படுகிறது, நான் பிறப்பதற்கு முன்னாலும் இந்த உலகம் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் இல்லை, இது மாயை அப்படின்னு சொன்னா எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்ம இடத்துல எழுந்திருக்கின்றது. அதற்கான விளக்கம் இந்த சூத்திரத்திலே பொதிந்திருக்கிறது. அதைதான் இப்ப பார்க்கிறோம். அப்ப அப்படி பார்த்தா அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் சேர்ந்துதான் இந்த உலகம் என்ற கோட்பாடு சரியாக வரவில்லை. நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இருக்கும் தானே. அப்படி பார்க்கும்போது எனக்கு வேறாக என்னை தவிர்த்த இந்த உலகம் என்னை பாதிக்கும் தானே. ஆகவே எனது இன்ப துன்பங்களுக்கு இந்த உலகம் தானே காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சராசரி மனிதர்கள் கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எனக்கு வேறாக இருக்கின்ற இந்த உலகம் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது. இதுல நான் இப்பதான் வந்தேன், ஒரு நாள் நான் இல்லாம போயிட போறேன். அப்ப என்றென்றும் இருக்கக்கூடிய இந்த உலகம் நிலையானது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிறதுல நான் கலந்துகிட்டேன். அப்ப அந்த துயரம் எனக்கு என்னால் வரவில்லை, இந்த உலகத்தினால் தான் வருகின்றது அப்படின்னு சாதாரண மனிதர்கள், சராசரி மனிதர்கள் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அப்ப அதை படிக்கும்போது நமக்கே என்ன தோணுது, பதஞ்சலி சொல்றது ஒரு சமயம் சரியா இருக்குமா, இல்ல அவர் ஏதாவது சரியில்லாம சொல்றாரா அப்படின்னு சந்தேகம் நமக்குள் எழுவது நியாயம் தானே. ஆனா இந்த சந்தேகத்தை எதிர்பார்த்துதான் அதற்கு விடையாக பதஞ்சலி இந்த சூத்திரத்தை வடிவமைத்திருக்கிறார். இப்ப இந்த சூத்திரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அதாவது நமது அனுபவம் முடிந்து விட்டால் அந்த பொருள்கள் போய்விடுவது இல்லை, மற்றவர்கள் அனுபவத்திற்காக அவைகள் நிலைத்து நிற்கின்றன அப்படின்னு இந்த சூத்திரத்தை சொல்றார். அப்ப நம்ம நம்முடைய அனுபவம் முடிஞ்சு போயிட்டா அந்த பொருள் இருக்குதுங்கும் போது அது நிலையான பொருளாக தான் இருக்க முடியும். அப்ப எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வருது. அப்போ இந்த சந்தேகத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கும்போது தான் புரிய வரும். இப்ப உதாரணம் என்ன தெரியுமா? இப்ப ஒரு பெண் இருக்கிறார். இப்ப ஒரு பெண் எடுத்துக்கொள்வோம். ஒரு பெண் இருக்கிறாள். அவளை அவளுடைய தந்தை மகளாக பார்க்கிறார், கணவன் மனைவியாக பார்க்கிறான், பிள்ளைகள் தாயாக பார்க்கிறார்கள்.
உடன் பிறந்தவர்கள் சகோதரியாக பார்க்கிறார்கள். மாமியார் அவளை மருமகளாக பார்க்கிறார். தாத்தா அவளை பேத்தியாக பார்க்கிறார். ஒரே பெண் தான், ஒரே ஒரு பெண் தான். ஆனா எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க, பார்வையில் எவ்வளவு மாற்றங்கள். தந்தைக்கு மகளாக தெரியுது, கணவனுக்கு மனைவியாக தெரியுது, பிள்ளைக்கு தாயாக தெரிகிறது, உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரியாக தெரிகிறது. அப்போ இந்த மாற்றங்கள் ஏன்? ஒரே ஒரு பெண் தான், பார்ப்பவரை பொறுத்து அவளின் தோற்றம், குணம் அனைத்தும் மாறுகிறது அல்லவா? தந்தை பார்ப்பது போல கணவன் பார்ப்பது இல்லை. பார்க்கிறவருடைய பார்வையை கவனிச்சு பார்க்கணும். அப்பா மகளாக பார்க்கிறார், கணவன் மகளாக பார்க்க மாட்டான், மனைவியாகத்தான் பார்ப்பான். அது மாதிரி கணவன் பார்ப்பது போல பிள்ளைகள் பார்ப்பதில்லை. ஆக உண்மையில் அவள் யார்? மகளா, மனைவியா, சகோதரியா, தாயா, மருமகளா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப அவளுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்னும் அவள் இருந்தாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தான் அவள் அம்மான்னு சொல்லுது. அப்ப அவள் குழந்தைகளுக்கு என்னவா மாறுறா? தாயாக மாறுகிறாள். அப்ப குழந்தை பிறப்பதற்கு முன்பும் அவள் இருந்தால், குழந்தை பிறந்த பின்பும் அவள் இருக்கிறாள், தாயாகிட்டா. ஃபர்ஸ்ட் தாயா இல்லாம இருந்தா, இப்ப தாயாக மாறிவிட்டா. அது மாதிரி அவளுடைய தாத்தா இறந்த பின்பும் அவள் இருப்பாள். தாத்தா இருந்தாரு, அவளை பேத்தியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் அவருடைய பேத்தின்னு சொல்லிட்டு இருந்தா. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நான் அந்த தாத்தாவுடைய பேத்தின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப தாத்தா இறந்து விட்டார். இப்ப தாத்தா இறந்த உடனே இவள் என்ன சொல்ல முடியும்? பேத்திங்கிற பொசிஷனை விட்டுடுறா. இனிமேல் அவ யாருக்கிட்டையும் நான் பேத்தின்னு சொல்ல முடியாது. தாத்தா இருந்தா தானே தாத்தா கிட்ட நான் அவங்க பேத்தி தாத்தான்னு சொல்லுவா. தாத்தா இறந்த பிறகு இனிமேல் பேத்திங்கிற அந்த தகுதி அவளுக்கு போய் விடுகின்றது. மற்ற தகுதிகள் எல்லாம் அவளுக்கு இருக்கும். பேத்திங்கிற ஒரு தகுதி மட்டும்தான் அவளுக்கு போயிடுச்சு. மனைவிங்கிற தகுதி இருக்கு, தாய்ங்கிற தகுதி இருக்குது, மகன்கிற தகுதி இருக்கு. ஏன்னா மற்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்ப இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி இருக்கிற இத்தனை விஷயங்களும் அவள் இல்லை என்று சொல்ல முடியாது. அவள் இருந்து கொண்டிருக்கின்றாள். எப்படி இருக்கிறாள்? மனைவியாக, தாயாக இருந்து கொண்டிருக்கின்றாள். ஒருவேளை கணவன் இறந்து போனால் அவள் மனைவியாக இருப்பதும் மறைந்து போகும். அப்ப இனிமேல் அவள் மனைவின்னு சொல்ல முடியாது. யாருக்கும் மனைவின்னு சொல்ல முடியும்? யாருக்குமே மனைவின்னு சொல்ல முடியாது. கணவனுக்கு மட்டும்தான் மனைவின்னு சொல்ல முடியும். அப்ப மனைவி தகுதியை எப்ப இழந்து விடுகிறாள்? கணவன் இறந்த பிறகு மனைவி அப்படிங்கிற தகுதியை அவள் இழந்து விடுகிறாள். அப்போ தாயாக, சகோதரியாக அவள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருப்பாள். மற்ற 2 தகுதிகள் அவளுக்கு போயிடுச்சு. இப்ப இதைத்தான் பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுறாரு. எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, உங்கள் தனிப்பட்ட அனுபவம் மறைந்த பின்பும் அந்த பொருள்கள் மறைவதில்லை, அது மற்றவர்களின் அனுபவத்திற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அவர்கள் அந்த பொருளை வேறு விதமாக பார்ப்பார்கள், அனுபவிப்பார்கள். இப்போது புரிகிறதா அப்படின்னு கேட்கிறார். அதாவது இந்த உலகம் பார்ப்பவரை பொறுத்து மாறுகிறது. ஒரே ஒரு பெண் தாத்தாவின் நிலையில் இருந்து பார்த்தால் பேத்தியாக தெரிவாள், காதலன் நிலையில் இருந்து பார்த்தால் காதலியாக தெரிவாள், கணவன் நிலையில் இருந்து பார்த்தால் மனைவியாக தெரிவாள். ஆனால் அவள் அப்படியேதான் இருக்கிறாள். அவள் ஒன்றும் மாறி மாறி வேடம் போடுவதில்லை. அவள் அவளாகத்தான் இருக்கிறாள். பார்ப்பவருடைய பார்வையில அவள் மாறிக்கொண்டே இருக்கிறாள். அப்ப அவளை சுற்றி இருப்பவர்கள் அவளை ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள். அவர்களின் உறவும் பாசமும் நேசமும் அவரவர்களின் நிலைக்கு தகுந்தாற் போல மாறுகின்றது. இப்ப அது மாதிரி அந்த நிலைப்பாடு எப்படி அவளிடத்தில் இருக்கிறதோ அது மாதிரி நாம் ஒரு பொருளின் மேல் ஆசைப்படுவதற்கு காரணம் அந்த பொருள் மட்டுமல்ல, நாமும் தான் காரணம். நாம் தான் அந்த பொருளை உருவாக்குகின்றோம் அப்படிங்கிறார் பதஞ்சலி முனிவர். இப்ப நீங்கள் தான் அந்த பொருளை உருவாக்குகின்றீர்கள். உங்கள் கற்பனையில், உங்களது மனதில் அந்த பொருள் உண்டாக்கப்படுகின்றது. பிறகு அதன் மேல் ஆசைப்படுகின்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே நமக்கு என்னங்க சொல்றீங்க? ஒரு பொருளை நான் உருவாக்குறேன்னா, என்னுடைய மனதில் கற்பனையாக ஆசைப்பட்டு அந்த பொருளை உண்டாக்க முடியும் அப்படின்னா, கற்பனையான ஒரு ஆசை வருது, நான் ஒரு செல்போன் வாங்கலான்னு இப்படி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. ஏன்னா என்னுடைய மனதுதான் ஆசைப்படுது. இப்ப என்னுடைய மனதுல செல்போன் வாங்கலான்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. இப்ப நான் செல்போன் வாங்கணும்னா அந்த செல்போன் ஏற்கனவே இருக்குது, நான் எங்க உருவாக்கினேன்? செல்போன்ல நான் உருவாக்கவே கிடையாது, அது ஏற்கனவே இருக்கு. ஒரு டிவி வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன், டிவியும் ஏற்கனவே இருக்குது. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை தானே நான் போய் வாங்குறேன், அதைத்தானே நான் ஆசைப்படுறேன், அது கடையில போய் வாங்கிக்க போறேன். பிறகு எப்படி அந்த பொருளை நான் உருவாக்குகிறேன்? ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அது எப்படி என்றால்,
இந்த உலகத்தில் நீங்கள் தற்போது அனுபவிக்கும் எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அது ஏற்கனவே மற்றொரு மனதில் கற்பனையாக உண்டாகி இப்போது நமக்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப செல்போன்ங்கிற ஒரு விஷயம் இப்ப நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த செல்போனை உண்டாக்கவனை நினைச்சு பாருங்க. இந்த செல்போன் அவனுடைய மனதில் இருந்துதான் வெளிப்பட்டு இருக்க முடியும். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவனுடைய மனைவி எங்கேயோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருந்திருப்பா, இவன் ஒரு பக்கம் இருந்திருப்பான். இப்ப இவனுக்கு மனைவியோட தொடர்பு கொள்ளணும், பேசணும். அப்ப என்ன வழி? அவளை நமக்கு தொடர்பு கொள்றதுக்கு வழி இல்ல. அவ ஆபீஸ்ல இருந்திருந்தா நம்ம சாதாரண தொலைபேசியில கூப்பிட்டு அவளை கான்டாக்ட் பண்ணலாம். அவ எங்கேயோ கடைவீதியில இருக்கா, வெளியே எங்கேயோ இருக்கிறான்னா நான் எப்படி அவளை தொடர்பு கொள்வேன்? அப்போ ஒரு நவீன தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சா என்ன? அவ எங்க இருந்தாலும் அவளை நான் தொடர்பு கொள்றதுக்கான ஒரு தொழில்நுட்பம் எனக்கு தேவை அப்படின்னு அவன் மனதிலே சிந்தித்து இருப்பான். யாரு? இந்த செல்போனை கண்டுபிடித்தவன். அப்ப முதலில் ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே அதனுடைய வடிவம் அவனுடைய மனதில் தான் உண்டாகுகின்றது. அது கற்பனையில் தான் முதலில் உண்டாக்கப்படுகின்றது. அதற்கு பிறகுதான் அது உருவத்திலே நடைமுறைக்கு வருகின்றது. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க ஒவ்வொரு படைப்பும், இந்த மொத்த பிரபஞ்சமும் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது? இந்த மனதினால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. அது எப்படின்னு போக போக புரியும். இப்ப அவரவர்கள் கற்பனையாக அவர்கள் மனதில் தோன்றிய அந்த பொருள்களை அவர்கள் உருவாக்கி அனுபவித்து தங்கள் வாழ்நாள் முடிந்து மறைந்தாலும் அவர்களது பொருட்கள் மற்றவர்களுக்கு நடைமுறையில் இருக்கின்றன. இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் எளிமையா பார்க்கலாம் அப்படின்னா, இன்னொன்னு இருக்குது. அது எப்படி பார்ப்போம்னா, இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள். இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்ப அவருடைய திருமண வாழ்விலே இன்பம் என்று அவர்கள் நினைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாரிசு. ஒரு கணவன் மனைவி உறவுல அவங்க எதை இன்பமாக கருதுகிறார்கள்? தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள். அப்ப அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை வருகிறது. முதல்ல அவங்க மனசுல என்ன தோன்றுது? ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசை வருது. இப்ப இது மனதினுடைய கற்பனை தானே. மனசுதானே ஆசைப்படுது ஒரு குழந்தை பிறக்கணும்ட்டு. அப்ப மனம் முதல்ல ஒரு குழந்தையும் மனதுக்குள்ளே கற்பனை செய்கிறது. எனக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆசையின் காரணமாக அதை அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். இப்ப புரியும். ஏன்னா நம்ம செல்போன் அது இதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நடைமுறை வந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். அப்ப அவர்களுடைய ஆசையின் காரணமாக அதை அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். அதை உருவாக்கி மகனோ மகளோ வந்த பிறகு அந்த குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்து அனுபவிக்கிறார்கள். அவர்களே தான் மனதில் ஆசையை உண்டாக்கி அந்த பொருளை படைத்து அந்த பொருளை அனுபவமாக்குகிறார்கள். இப்ப எளிமையா புரியுதுங்களா? அப்போ ஒரு நாள் இவர்களும் இறந்து விடுகிறார்கள். இந்த கணவன் மனைவி இறந்து விடுகிறார்கள் ஒரு நாள். அவர்கள் உருவாக்கிய வாரிசுகள் இன்னும் இருக்கத்தானே செய்கிறது. இப்ப புரிஞ்சிடும். ஒரு பொருளை உண்டாக்கி அது நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது பொருள் வழியா நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், உறவுகள் வழியாக பார்க்கும்போது அவர்கள் ஆசைப்பட்டார்கள், அவர் மனதிலே கற்பனை விதைத்தார்கள், அந்த கற்பனையான ஒரு விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வந்தார்கள், அதை அனுபவித்தும் விட்டார்கள். ஆனால் தொடர்ந்து ஏன் அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை? உடம்பு ஒத்துழைக்கல. இந்த உடம்பு எவ்வளவு நாள் தாங்கும் அப்படின்னா, ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த மனசு அனுபவிக்குவதற்காக ஒரு உடலை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த உடல் எத்தனை நாளைக்கு அதனுடைய வாழ்நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கு தான் அனுபவிக்க முடியும். அதற்கு மேல என்ன பண்ண முடியும்? உடம்பு போயிடும். அப்ப இந்த சூட்சும மனசு என்ன பண்ணுதுன்னா, உடம்பு போயிடுச்சுன்னு உடனே அடுத்த உடம்புக்கு ஆசைப்படும். ஏன்னா இப்ப அதனுடைய பெண்டிங் ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த மனசு எதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு எடுத்துட்டு வந்துருச்சு. வந்துட்டு இந்த உலகத்தை அனுபவிக்குது. அது விருப்பப்படுறதெல்லாம் வாங்கி அனுபவிக்குது, அடைஞ்சு அனுபவிக்குது, ஆசைப்படுறதெல்லாம் மனதில இருந்து அனுபவமாக்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஆசைகள் உருவாக்கிக்குது. புதுசு புதுசா ஆசைகளை உருவாக்கிக்குது மனசு. அப்ப அப்படி உருவாக்கி கொண்ட ஆசைகளை அது அனுபவிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிடுது. எதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிடுது? அந்த உடம்புடைய வாழ்நாள் தான் முடிஞ்சிடுது. மனசுக்கு வாழ்நாள் முடிகிறதே கிடையாது. மனசு எப்பயுமே இன்னும் இன்னும் அதை வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் மனசு இளமையாவே இருக்கும். உடம்பு தான் ஒத்துழைக்காது. ஆனா மனசு எப்பயுமே இளமையாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப வயதாகி வயது முதிர்ந்து அவர் இறந்து விடுகிறாருன்னா அவருடைய ஆசைகள் பாக்கி இருக்குதுல்ல, அது என்ன பண்ணுவார்? அவரு அடுத்த உடம்பு எடுத்துட்டு வர்றார். அப்ப அதுதான் அவருடைய மனசு. அப்ப மனசுதான் இப்படி பல 100 வருடங்களாக தொடர்ந்து தொடர்ந்து பல்வேறு பிறவிகளுக்கு உட்பட்டு உடல் எடுத்துக்கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது. இத துவைதிகள் என்ன பண்றாங்கன்னா ஆத்மா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஆத்மா திருப்பி வருது, உள்ள போகுது, வெளியே வருதுன்னு 2 விதமான ஆத்மா, பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரே ஆத்மா தான் இருக்கு. பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார். அந்த ஆத்மாங்கிறது அறிவு.
அப்ப அந்த பேரறிவு இடத்துல இருந்து வெளிப்படுறது மனசுதான் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பாடத்திட்டம் இப்படித்தான் இருக்கும். இப்ப நல்லா புரிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த மனசு படைக்குது, எப்படி இந்த மனசு அனுபவிக்குது, இந்த மனசு எப்படி அழித்துக் கொள்கிறது அப்படின்னு இப்ப நல்லா தெளிவா புரியும். அப்ப இப்படிப்பட்ட மனதை நீங்கள் மாற்றினால் இந்த உலகம் மாறும். இப்ப நம்ம வாழும் போதே நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டுமா, துக்ககரமாக இருக்க வேண்டுமாங்கிறத யார் தீர்மானிக்கிறது? நாமே தான் தீர்மானிக்கணும். ஏன்னா நம்முடைய மனம் சார்ந்ததுதான் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்முடைய மனம் எப்படியோ அப்படியே இந்த உலகம் விரியும். நீங்க நல்ல மனசை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகம் நல்ல உலகமாக தெரியும். கெட்ட மனசை வச்சுட்டு இருந்தா இந்த உலகம் கெட்டதாக தெரியும். வெளியே பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மையிலே வெளியில் இல்லை, எல்லாம் நம்மிடத்திலேயே இருக்கிறது, நம்முடைய மனதிலேயே இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் இந்த சூத்திரம் சுட்டி காட்டுது. இந்த 22வது சூத்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் இதுதான். இது நான் இன்னும் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, இன்னுமே கொஞ்சம் டீப்பா போலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த சூத்திரத்தை சொல்றேன். அது எப்படி வருது, எப்படி போகுது அப்படிங்கிறது. சூத்திரம் 23. ஸ்வஸ்மாமி சக்தியோ ஸ்வரூபோ பிளப்தி ஹேத்து சம்யோகா. இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, காண்பவன் தன் இயல்பை காண காண்பொருளோடு உள்ள தொடர்பு அழியும் அப்படின்னு இந்த சூத்திரத்தை சொல்றார். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த உலகம் நம்மால் தான் உருவாக்கப்பட்டது என்றால் அதை ஏன் நம்மால் அவ்வாறு உணர முடியவில்லை? நமக்கு ஒரு கேள்வி வருது. இந்த உலகம் நான் தான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னா அது ஏன் என்னால உணர முடியவில்லை? ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன், இந்த உலகம் எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் என்னால தெரிந்து கொள்ள முடியுது. இப்ப இதை மகான்கள் என்ன சொல்றாங்க? மாயை, அவித்யை அப்படிங்கிறாங்க, அறியாமை அப்படிங்கிறாங்க. ஆனால் அது நமக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன் அப்படின்னா அது என்ன மாயை? மாயைன்னு என்னால ஏத்துக்க முடியலைங்க. உலகம், அதில் உள்ள பொருள்கள், உயிரினங்கள் அனைத்தும் நிஜமாகத்தானே தெரிகிறது. பிறகு எப்படி அது மாயை ஆகும்? இது ஏதோ தத்துவார்த்த தர்க்கம் போல தெரிகிறது அப்படின்னு நமக்கு மனசு சொல்லுது. நம்முடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த உலகம் மாயை அப்படிங்கிறத மனசு ஏத்துக்காம எல்லாம் நிஜமா இருக்குது, நான் இவ்வளவு ஆனந்தமா ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இதை போய் மாயைன்னு சொன்னா நான் எப்படி ஏத்துக்குவேன்? இதெல்லாம் ஏதோ ஒரு தத்துவார்த்த விளக்கமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நடைமுறையில இது சாத்தியமாகாது, சரி வராது அப்படிங்கிற சந்தேகம் நம்ம இடத்துல எழுகின்றது. இப்ப நாம் பார்ப்பது, உணர்வது, அனுபவிப்பது எல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு உண்டான விவரம் எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த உலகம் நம்முடைய புலன்களுடைய அடிப்படையில் தான் விரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா கண் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும். கண் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யாராவது சொன்னா கூட என்னால புரிந்து கொள்ள முடியாது. இப்ப செல்போன் இப்படிதான் இருக்கும், சூரியன் இப்படிதான் இருக்கும்னு கண் இல்லாதவங்கிட்ட போய் நீங்க சொல்லி பாருங்க, அது எப்படி இருக்குங்க எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருப்பானே தவிர அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ கண்ணின் மூலமாக இந்த உலகத்தை நம்ம ஒரு மாதிரி பாக்குறோம், காதுகள் வழியாக ஒரு மாதிரி இந்த உலகத்தை பத்தி கேள்விப்படுறோம். எப்படி கேள்விப்படுறோம்? இப்ப எங்கேயோ பிரபஞ்சத்துல மற்ற கிரகங்கள் இருக்குது, இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதாமா அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா யாரும் பார்க்கலையே, ஏன்னா கண்ணு இல்லையல்ல, அதை பார்க்கறதுக்கான சக்தி கண்ணுக்கு இல்ல. இப்ப இந்த கண்ணுடைய சக்தி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பார்க்கும். இப்ப நம்ம கண்ணு பார்க்கிற தூரம் என்ன? பக்கத்துல இருக்கிற சூரியனும் சந்திரனும் தெரிகிற மாதிரி நமக்கு தெரியுது. எங்கேயோ தூரத்துல வெள்ளி கிரகம், வியாழன் கிரகம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல, ஆனா கேள்விப்படுறோம், காதுல கேள்விப்படுறோம், இருக்குங்க அதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு நம்புறோம். அப்ப இந்த அடிப்படையில, இந்த புலன்கள் அடிப்படையில தான் இந்த உலகம் நமக்கு உண்டாகி இருக்குது அப்படின்னு நம்ம நல்லா முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் புலன்களுடைய அடிப்படையில் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப நடைமுறையில பார்ப்போமே. இப்ப சூரியன் தினமும் காலையில் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப கோடிக்கணக்கான ஆண்டுகள் மக்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க? சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது அப்படின்ட்டு. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அதை தவறுன்னு தெரிந்து கொண்டார்கள். என்ன தவறுன்னு தெரிந்து கொண்டார்கள்? உண்மையிலே சூரியன் உதிப்பது கிடையாது, சூரியன் பாட்டி அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுகின்றது. இப்ப இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதனாலே சூரியன் கிழக்கே உதிப்பது போல மேற்கே மறைவது போல நமக்கு தெரிகின்றது. ஆக இங்கு சூரியன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை, பூமி சுத்துவதாலே நமக்கு அப்படி தெரிகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எந்த அடிப்படையில? அறிவு வளர்ந்ததுனால. அறிவு வளர்றதுக்கு முன்னாடி ஆதிவாசியா காட்டுவாசியா இருந்துட்டு இருந்தப்போ சூரியன் தான் கிழக்குல தோன்றுறது, மேற்குல மறையுதுன்னு நினைச்சிட்டு இருந்த மனிதன் அறிவு முதிர்ச்சியின் காரணமாக சூரியன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை,
இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதனாலே அது வருவது போவது போல தெரிகின்றதுங்கிற ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டான். அப்போ அதே பூமி சுத்துது இல்லையா, அதை நம்மால் உணர முடிகிறதா? இப்ப பூமி தன்னைத்தானே சுற்றுகிறதுன்னு சொல்றான். அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க நான்லாம் சுத்திக்கிட்டு இருக்கணும் இப்போ. ஆனா நம்ம சுத்துறது இல்லையே, நம்ம சாதாரணமா தான் இருக்கிறோம். அப்ப நடைமுறையில பாருங்க, புலன்களுக்கு பிடிபடாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த புலன்கள் இத கண்டுபிடிச்சிட்டா இதான் சத்தியம் அப்படின்லாம் நம்ப முடியாது. புலன் ஒண்ணு பார்த்துடுச்சுன்னா அது சாஸ்வதம், அதுதான் உண்மை அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில ஏத்துக்குவீங்க? முடியவே முடியாது. புலன்கள் பார்க்கிறது கூட நம்மளை ஏமாத்தும். தோற்ற மாயை அப்படின்னு நம்ம ஒத்து ஆகணும். ஏன்? ஒரு இதுக்கு போறீங்க, மாயாவி காட்டக்கூடிய ஒரு மேஜிக் ஷோ போறீங்க. இப்ப மேஜிக் ஷோல போய் நம்ம அத்தனை பேர் ஒரு 50 பேரோ 500 பேரோ அந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த மேஜிக் ஷோல அவன் என்ன பண்றான்? திடீர்னு ஒரு தொப்பி எடுக்கிறான். அந்த தொப்பிக்குள்ள ஒரு முயலை காட்டுறான். அந்த முயலை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் தொப்பி இப்படி அப்படி திருப்புறான். நல்லா திருப்பி காட்டுறான். வெறும் துணி உதறான், அடிக்கிறான், தட்டுறான். அந்த தொப்பியை அவன் எப்படி காட்டுறான்னா, கையில வச்சுக்கிட்டு பாருங்க, இது துணிதான், ஒரு சாதாரண தொப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பியை உள்ள நமக்கு நல்லா காட்டுறான். அந்த தொப்பியை பிரிக்கிறான். அப்புறம் அந்த தொப்பியை முறுக்குறான், கையில அடிச்சு காட்டுறான். அப்புறம் திடீர்னு என்ன பண்றான்? தொப்பில இருந்து ஒரு முயல் எடுத்து காட்டுறான். இப்ப நம்ம ஒருத்தர் அந்த மாதிரி பார்த்தா கூட சரி ஏமாந்துடுறோம். நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது போட்டு நம்ம நினைக்கலாம். 500 பேருக்குமே அந்த முயல் எடுக்கிறது தெரியுது தொப்பில இருந்து. அந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிற 500 பேர் மேஜிக் ஷோல அந்த தொப்பியை பாக்குறாங்க. அந்த தொப்பில இருந்து முயல் எடுக்கிறான். நம்புறோமா இல்லையா? இப்ப லேட்டஸ்ட் மேஜிக் ஷோலாம் இன்னும் டெரிபிளா இருக்கு. ஒரு பெரிய இதுல கொண்டு வரான், ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு பொம்பளை படுக்க வைக்கிறான். ஒருத்தன் உடனே பெரிய ஒரு கத்தி எடுத்துட்டு வரான். அப்படியே அவர் ரெண்டா அறுக்குறான். அடுத்த உடனே அந்த பொம்பளை இந்த பக்கம் பாதி தலை தனியா போயிடுது, இந்த பக்கம் முண்டம் தனியா போயிடுது. ரெண்டும் தனித்தனியா பிரிச்சிடறான். பிரிச்ச உடனே அந்த பொம்பளுடைய அந்த சைஸ் எவ்வளவு, அந்த பாக்ஸ் சைஸ் 6 அடி 7 அடின்னு பார்த்தா, அவன் ரெண்டா அறுத்து அந்த பக்கம் ஒரு 5 அடி தள்ளுறான், இந்த பக்கம் ஒரு 5 அடி தள்ளுறான். 10 அடி தள்ளி விட்டுறான். உடனே ரெண்டா பொழந்து போச்சு. எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கிறவங்க கதறாங்க. என்னடா இப்படி வெட்டிட்டானே, அந்த பொம்பளை திருப்பி பழைப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான்? திருப்பி அந்த பாக்ஸை இணைக்கிறான். அப்புறம் அந்த பொம்பளை வெளியே எடுத்துறான். அத்தனை பேர் அதை கண் கூட பாக்குறோம். அப்ப இந்த புலன்கள் பார்ப்பதெல்லாம் உண்மையா? அப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய புலன்கள் வழியா பார்ப்பதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உலகம் உண்மைன்னு நம்புறோம். அதைத்தான் இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. அப்ப நம்முடைய அனுபவத்தில் காண்பது தவறாகவும் இருக்கலாம், அனுபவிக்காதது உண்மையாகவும் இருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா இப்ப என் கண்ணுக்கு பாக்டீரியாஸ் எல்லாம் தெரியல, கிருமிகள் தெரியல. அப்ப அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது உண்மையாக கூட இருக்கும். அப்ப என்னுடைய புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்களை வைத்துக் கொண்டு நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். அப்ப அதனால இந்த உலகம் நான் பார்ப்பது போலவே இருக்க வேண்டும், அதுதான் சத்தியம் என்று எப்படி நினைக்க முடியும்? அதை நம்ம நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த பூமி பார்ப்பதற்கு தட்டையாக இருப்பது போல நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையிலே இந்த பூமி தட்டையாக இருக்கிறதா? இல்லை இல்லையா? அப்ப இது மாதிரி 1000 உதாரணங்கள் நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நமக்கு என்ன புரியணும்? விஷயம் என்ன புரியணும்? இந்த புலன்கள் காண்பது உண்மை அல்ல. இந்த புலன்கள் ஒன்றை பார்க்குதுன்னா அது சாஸ்வதம் அல்ல, அது சத்தியம் அல்ல அப்படிங்கிற தெளிவா இருக்கணும். இப்ப நம்முடைய புலன்கள் நமக்கு அறிவிப்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவ்வாறே நம் புலன்களுக்கு புரிபடாத விஷயங்கள் தவறாக இருக்க வேண்டும் என்ற உண்மையும் கிடையாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மிடம் உள்ள இந்த 5 புலன்களின் அடிப்படையில் தான் நாம் இந்த உலகத்தை அனுபவமாக்குகின்றோம். இப்ப நம்முடைய புலன்களுக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாம் இல்லையா? அது நமக்கு தெரியாது. அப்போ இருப்பதை வைத்துக் கொண்டு இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வரோம். இன்னுமே இந்த புலன்கள் அடிப்படையில் நம்ம நிறைய விஷயங்களை ஏமாந்து போறோம் பார்த்து. எப்படி? இப்ப காணல் நீர் பாக்குறோம். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சாலையில காணல் நீர் தெரியுது. அப்ப தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், நம்மளை ஏமாத்துது இந்த கண்ணு. ஆனா உண்மையிலே பக்கத்துல போய் பார்த்தா அங்க தண்ணி இல்ல. அப்ப இந்த புலன்கள் நம்மளை ஏமாற்றும், எப்பயுமே ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். ஒரு பாட்டு கூட இருக்கு, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படின்ட்டு பல எம்ஜிஆர் படத்துடைய பாடல். அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? இங்க புலன்கள் எதுவுமே காட்டுகின்ற விஷயங்கள் உண்மை என்று நீ நம்பி விடாதே, அது உன்னை ஏமாற்றும் அப்படின்னு நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இல்ல நான் பாக்குறதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியுதுங்க, சத்தியமா தெரியுதுங்கிறோம். அதுக்கு எத்தனை உதாரணங்கள் நம்ம கொடுத்தாச்சு. அப்ப அந்த இடத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும், நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிறத விழித்துக் கொள்ளணும். வேதாந்த பாடம் என்ன சொல்லும்? நிறைய உதாரணங்கள் கொடுக்கும். புலன்கள்ல நம்ம ஏமாந்து போறத. காணல் நீர் சொல்லும், சிப்பியில் வெள்ளி, கட்டையில் கல்வன், கயிற்றில் பாம்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை வேதாந்த பாடம் இந்த புலன்களுடைய கற்பிதமான விஷயங்களை சுட்டி காட்டும். எப்படியெல்லாம் இந்த மனசு கற்பித்துக்குது, இந்த புலன்கள் கற்பித்துக்குது, ஏமாந்து போயிடாதீங்க
அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டும். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகம், அதன் தோற்றம், அது தரும் அனுபவம் என்பது உண்மை அல்ல. அது உண்மை போல நமக்கு தெரிகின்றது. அது ஏன் அப்படி தெரிகிறது? ஏன் நம்மால் அது மாயை என்று உணர முடியவில்லை? இதற்கான விடை அடுத்த சூத்திரத்தில் சொல்ற. பதஞ்சலி நம்ம அப்படியே அழகா கொண்டு வர, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். தஸ்ய ஹேதுர வித்யா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். தஸ்ய ஹேதுர வித்யா, அதற்கு காரணம் அறியாமை. ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். இதற்கு என்ன காரணம்? ஏன் இதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய அறியாமை அப்படிங்கிறார். அது அறிவீனம். இப்ப நம்ம அனைவருக்கும் புகை வண்டியிலோ அல்லது பேருந்திலோ பயணம் செய்த அனுபவம் இருக்கும். நம்ம ரயிலையும் போயிருக்கோம், பஸ்லயும் போயிருக்கோம். இப்ப அந்த பயணம் முடிந்த உடனே ஐயோ நான் இந்த வண்டியை துறக்கிறேனே, அதை நான் துறப்பதனால் எனக்கு துன்பம் உண்டாகின்றதே அப்படின்னு எப்போதாவது நான் சொல்லி இருக்கிறோமா? இந்த பஸ்ஸை விட்டுட்டு போறேனே அப்படின்னு நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? இந்த ட்ரெயினை விட்டுட்டு போறேன்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? அல்லது இந்த வண்டியின் மீது உள்ள பற்றை நான் விட்டு விட்டேன் அப்படின்னு எப்போதாவது சொல்லி இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? அது உங்களுக்கு சொந்தமான பொருள் கிடையாது. இப்ப நீங்க போன பஸ்ஸோ ட்ரெயினோ உங்களுக்கு சொந்தமான பொருள் கிடையாது. அதனால நீங்க அந்த பஸ்ல ட்ரெயின்லயோ போயிட்டு அதை விட்டு இறங்கும் போது, அதை விட்டு பிரியும் போது ஐயோ நான் இதை விட்டு பிரியறேன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டீங்க. காரணம் அது என்னுடையது அல்ல என்ற அறிவு நம்மிடத்திலே இருக்கின்றது. அப்ப நம்முடையது அல்லாததை நாம் எப்படி துறக்க முடியும்? அதன் மேல் நமக்கு என்ன பற்று இருக்க முடியும்? அது நமக்கு நல்லா புரியுது. ஆனால் நம்முடையது அல்லாத பலவற்றை நாம் நம்முடையது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா அறியாமை என்ன பண்ணுது அப்படிங்கிறது பதஞ்சலி சுட்டி காட்டுறார். நமக்கு அல்லாத பலவற்றை நாம் நம்முடையது என்று நினைத்துக் கொண்டிருப்பதனாலதான் பிரச்சனையே வருது. அப்படி எதை எதை நம்ம பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப பொதுவா சில விஷயங்கள் நம்ம கேட்காமலேயே வருது. அது நம்ம விட்டு கூட போய் விடுகின்றது. அது எந்த அளவுக்கு நம்ம இறுக்கி பிடிச்சாலும் அது நம்ம இடத்துல இருக்க போவதில்லை. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம இடத்துல போவது எது தெரியுமா? இளமை. இப்ப நம்ம இடத்துல இருக்க இளமை அது பாட்டுக்கு வருது, அப்புறம் அது பாட்டுக்கு போக போகுது. அதை நம்ம பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியுமா? இளமைய ஒரு நாளும் முடியாது. நாம் இளமையாக இருக்கிறோம், இப்படியே இருப்போம் என்று நினைப்பது அறியாமை. அடுத்தது ஆயுள். இப்ப இந்த உடம்போடு நம்ம வந்திருக்கிறோம், ஆனா இந்த உடம்போடு என்றென்றும் இருப்போம் அப்படின்னு நம்ம நினைப்பது நம்முடைய அறியாமை தான். ஏன்னா மரணம் என்பது வரும் என்று தெரிந்தாலும் கூட அதை தவிர்த்து விட முடியும், தள்ளி போட்டு விட முடியும் அப்படிங்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா அப்படி முடியவே முடியாது. ஒரு நாள் இந்த உடம்பு நம்மளை விட்டு போயிடும். அப்போ ஆயுள்ங்கிற ஒரு விஷயத்திலையும் நம்ம இடத்துல அறியாமை இருக்கின்றது. அடுத்தது செல்வம். செல்வம் நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு முறை சேர்த்து விட்டால் போதும், கால காலத்துக்கு நம்மிடம் அது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு அறியாமை. அடுத்தது பிள்ளைகள். அவர்கள் நம்முடையவர்கள், என் பிள்ளை என்று நினைக்கும் அறிவீனம். அடுத்தது மனைவி, கணவன், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போலாம். என் நாடு, என் மொழி, என் இனம், என் ஜாதி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடையது 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 அப்படின்ட்டு. அப்ப இதை விட ரொம்ப நுண்ணியமான ஒரு விஷயத்தை பிடிச்சு வச்சிருக்கோம். அது என்ன? இந்த உடல் தான் என்னுடையது நான் அப்படின்னு நினைக்கிறது. இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைக்கிறது. அப்ப இந்த உடல் தான் நானா அப்படின்னா இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் என்னது என்று சொல்வது எதனால? அறியாமை தான் காரணம். அதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்ம என்னங்க, கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம் என்னது இல்லையா? அப்ப என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவர் எனக்கு சொந்தம் இல்லையா? இது என்ன நல்ல கதையா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்படி நமக்கு சொந்தம் இல்லாத எல்லாவற்றையும் நமது என்று நாம் நினைப்பதற்கு காரணம் என்ன? அதுதான் இந்த சூத்திரம் சொல்லுது. அதற்கு காரணம் அறியாமை. தஸ்ய ஹேது அவித்யா அப்படிங்கிறது. அறியாமையே காரணம் அப்படிங்கிறது. இத அழகா மணிவாசகர் பெருமான் பாடல் சொல்றாரு. யான் எனது என்றவரை கூத்தாடுவானாகி நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். ஏன்னா யான் எனது என்றவரை, யான் எனது சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க, அது போன்ற மனிதர்களை கூத்தாடுவானாகி நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனை. ரொம்ப சூட்சமான விஷயங்கள் இதுல புரிய வைக்க விரும்புறாங்க. ஏன்னா இப்ப நான் எனது அப்படின்ற அந்த கூத்தாட்டம் எதுல நடக்குது?
இந்த மனதுல நடக்குது. இந்த மனசு தான் அந்த மாதிரி கற்பனை செய்து கொண்டிருக்கின்றது. இது நான், இது எனது அப்படின்னு அபிமானித்துக் கொள்கிறது. அப்ப அந்த மாதிரி அது அபிமானித்துக் கொண்டு எதன் வாயிலாக ஆடிக்கொண்டிருக்கின்றது? அதனுடைய அஸ்திவாரம் எங்க இருக்கிறது? இந்த மனதுடைய ஆதார ஸ்தலம் எது? அந்த சத்து, அந்த இருப்புல தான் ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மனசு. ஏன்னா அந்த இருப்புல இருக்கிறதுனால தான் இந்த மனசு அதனுடைய ஆற்றலை வாங்கிக்கிட்டு அறிவா வெளிப்பட்டு இந்த உலகத்தை அனுபவிச்சு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது அழகா பாடுறாரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. அப்போ இந்த பற்றை விடுவது ஒரு பெரிய காரியமே இல்ல. பற்றி கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய காரியம். இது எனது, இது நான் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய அறியாமை. இப்ப இந்த அறியாமை எப்ப போகும்? அறிவு வளரும் போது, ஞானம் பிறக்கும் போதுதான் இந்த பற்று விலகும், அறியாமை விலகும். அப்ப சொந்தம் இல்லாததை சொந்தம் கொண்டாடும் அறிவீனம் அழிந்து போகும். எப்போது என்றால் அறியாமை தெளிந்து, அதாவது அவித்தை தெளிந்து வித்தை கைகூடும் போதுதான் நடக்கும். எப்ப அவித்தை நீங்கி வித்தை கைகூடுதோ அப்போது மட்டும்தான் இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள், அறியாமையில் நான் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியமா இருக்குது இந்த உலகம் உண்மை அப்படின்னு இந்த புலன்களுடைய அடிப்படையில மயங்கிக் கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த புலன்கள் தான் இந்த உலகத்தை படைத்து அனுபவமாக்கின்றது. இந்த மனது தான் அதை ஆசைப்படுகின்றது. அப்ப அந்த ஆசையை உலகத்துல புறத்துல எப்படி கொண்டு வருகின்றது அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஓரளவுக்கு நல்லா தெளிவு வரும். ஏன்னா இந்த மனசுதான் ஒண்ணு படைக்குது. அந்த படைக்க போது முன்னாடி அந்த மனசுதான் அதை ஆசைப்படுது. அந்த ஆசையின் விளைவாக அது படைத்து அனுபவமாக்குது. ஆனால் அது அனுபவமாக்குறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குது? அதனுடைய ஆயுட்காலம் என்ன? இந்த உடலுடைய ஆயுட்காலம் தான், மனதுக்கு ஆயுட்காலம் இல்லை. மனதுக்கு அது எப்பவும் இளமை. ஆனா உடல் என்ன பண்ணுது? தளர்ந்துகிட்டே போகுது. வயசாக வயசாக சில விஷயங்கள் செய்ய முடியறது இல்ல. சில அனுபவங்கள் நம்மளால அனுபவிக்க முடியறது இல்ல. அப்ப நமக்கு என்ன ஆகுது? நிறைய விஷயங்களை இழக்கிறமே அப்படிங்கிற கவலை வந்துடுது, துயரம் வந்துடுது. ஏன்னா இந்த மனசு என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் நல்லா லட்டு சாப்பிட்டு இருந்தேன், இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிட்டு இருந்தேன், இப்ப சுகர் வந்துருச்சு, சாப்பிட முடியலன்னு கவலைப்படுது. ஏன்? உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் அன்னைக்கு நான் சின்ன வயசுல ஓடி ஆடி அப்படியெல்லாம் விளையாடிட்டு இருந்தேன், நினைச்சா அந்த ஊருக்கு போவேன், இந்த ஊருக்கு போவேன், இப்ப எனக்கு உடல் தளர்ந்து போச்சு, எங்கேயும் போக முடியலன்னு கவலைப்படுது. என்ன காரணம்? உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு மனது என்றும் இளமையாக இருந்து கொண்டு எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்குமா அப்படின்னா, உடல் ஒத்துழைப்பு கொடுக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அந்த மனது ஒரு துயரத்துக்கு ஆட்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது இந்த உடல் வாயிலாக தான் அத்தனையும் அனுபவம் ஆக்கிட்டு இருக்கு. அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம அந்த திசை மாறும்போது மனது துக்கத்துக்கு ஆட்பட்டு போய்விடுகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும். இந்த இடத்துல நம்ம விழித்துக் கொண்டு, இந்த புலன்களும் மனசு தான் நம்மள இப்படி படாத பாடு படுத்திட்டு இருக்கு. ஆனா இந்த புலனோ மனமோ நான் அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட அந்த அறிவு தான் நான் அப்படின்னு நம்ம எப்ப தெரியுமோ அப்ப நாம என்ன பண்ணுவோம்? பெரும்பாலான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு, இப்ப நமக்கு என்ன இந்த உடலும் மனமும் இருக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம நாடுவோம். அதை நாம சரியானபடி இந்த உடம்பை மனசை கையாண்டு கொண்டு அந்த அறிவினுடைய ஆதிக்கத்துல நாம் இந்த உலகத்துல ஆனந்தமாக வாழ முடியும். அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அந்த புலன்களும் மனதினுடைய ஆதிக்கத்துல போய் சிக்கிக்கிட்டதுனால சீரழிஞ்சிட்டு இருக்கும். இப்ப அடுத்த சூத்திரத்தை என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தத பாபாச்சம் யோகா பாவோ ஹானம் தத்ரசே கைவல்யம். இந்த தொடர்பு அழிவதால் சுதந்திர நிலை தோன்றும் அப்படிங்கிறார் இந்த சூத்திரத்துல. அதாவது அது மறையும் போது அதோடு சேர்ந்து தொடர்புகளும் மறைகிறது. அந்த தொடர்புகள் மறையும் போது விடுதலை உண்டாகின்றது அப்படிங்கிறார். எது மறையும் போது? இப்ப மறையும் போது இந்த விடுதலை உண்டாகின்றது அப்படிங்கிறாரு. அப்ப எது மறையும் போது? அவித்தை மறையும் போது, அறியாமை மறையும் போது விடுதலை உண்டாகின்றது. அப்புறம் இந்த உலகம், அதில் உள்ள பொருள்கள், அதில் உள்ள மனிதர்கள், அவர்களிடம் உள்ள பற்று எல்லாமே மறைந்து விடும். அறியாமை மறையும் போது தானாகவே அந்த பற்று பாசம் எல்லாம் விலகிவிடும். ஏன்னா அறியாமை தான் அதெல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. எதன் மீதெல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்கு? செல்வத்தின் மேல் பற்று, இளமையின் மேல் பற்று, உறவுகளின் மேல் பற்று, இந்த உடலின் மேல் பற்று. இந்த அனைத்து பற்றுக்களுக்கும் காரணம் அறியாமைதான் அப்படிங்கிறார். சரி, இந்த அறியாமையை போக்க என்ன செய்ய வேண்டும்? இப்ப அறியாமையை போக்க அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பதஞ்சலி இங்க சொல்லல. பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, இப்ப அறிவை பெற வேண்டும்னா நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம்? ஏதோ புத்தக அறிவு, இந்த நூல் அறிவெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த உலக நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த நாலேஜை டெவலப் பண்ணதான் என்னுடைய அறியாமை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறத்துல போய் நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறோம்.
ஏகப்பட்ட விஷயங்களை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், நான் பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனா பதஞ்சலி இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அறியாமையை போக்க அறிவை பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்ப அறிவை பெறுகிறேன் பேர் வழி என்று சிலர் கண்களில் கண்டதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாமியார் அப்படி சொன்னார், இந்த சாமியார் இப்படி சொன்னார் என்று ஓடி ஓடி கேட்கின்றார்கள். MP3, CD, YouTube, வாட்ஸ்அப் குழு அப்படின்ட்டு அனைத்திலும் கேட்கிறார்கள், படிக்கிறார்கள். எவ்வளவு படித்து விட முடியும்? இந்த ஆன்மீக விஷயங்களை அதை தெரிஞ்சுக்கிறேன், இதை தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட MP3 ஆடியோஸ் இருக்கு. ஆன்லைன் வந்த பிறகு, இந்த செல்போன் கையில வந்த பிறகு பாத்தீங்கன்னா பறந்துடுச்சு உலகம். அது அப்படியே சுருங்கி நம்ம கைக்கு வந்துருச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் உலகம் வெளியே பறந்து இருக்கிற விஷயத்த அப்படியே சுருக்கி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம எதை ஓபன் பண்ணாலும் இங்க அது தெரியுது, இங்க இது தெரியுதுன்ட்டு எவ்வளவு பார்த்து அனுபவிக்கிறோம். அப்ப எவ்வளவுதான் நம்ம இந்த ஆன்மீக விஷயத்தை கேட்டு விட முடியும்? ஆனா இதை கேட்க கேட்க என்ன நடக்கும்? புரிதல் தான் குறையும். ஏன்னா என்ன நம்ம கேட்கிறோன்னே தெரியாம மாத்தி மாத்தி கேட்டு கேட்டு ஒரே குழப்பத்துக்கு தான் போவோம். சரியானபடி நம்ம எதை கேட்கணுமோ அதை கேட்கறது இல்லை, சரியானபடி புரிதலுக்கு போகிறது இல்லை. அதை பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுறார். அறியாமை விலக வேண்டும் என்றால் அறிவு பெருக வேண்டும் என்று பதஞ்சலி சொல்லவே கிடையாது. பொதுவாக நாம் இந்த உலகியல் பாடங்கள் அல்லது ஆன்மஞான பாடங்களில் படிக்கின்ற அறிவு ஆணவத்தை கொண்டு வந்து விடுகிறது. அதனால் தன்னை ஒரு பண்டிதன் போல காட்டிக்கொள்கிறான் அப்படிங்கிறார். ஏன்னா பெரும்பாலும் இப்போ இந்த ஆத்ம ஞான விஷயங்களை படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வேத மந்திரங்கள், வேத விஷயங்கள் எல்லாம் படிப்பாங்க. ரொம்ப சான்ஸ்கிரிட்ட பேசிக்கா படிச்சுட்டு அந்த சூத்திரங்கள் எல்லாம் ரொம்ப அடிப்படையில இருந்து படிச்சு அப்படியே ரொம்ப ஃப்ளோல படிச்சு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி போறவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பாண்டியத்தை வெளிக்காட்டுறதுக்காக நான் ஒரு பெரிய சாமியாரா மாறிடுவாங்க. மாறிட்டு இந்த உலகத்துல சான்ஸ்கிரிட்ல அப்படியே பயங்கரமா பாடுறதும், அதை வெளியில சொல்றதும், ஒரு 50 பேர் வச்சு கிளாஸ் எடுக்கிறதும் ரொம்ப பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கும் வகுப்பு. படிச்சு அவருக்கும் புரியாது, படிக்கின்ற மாணவருக்கும் புரியாது. காரணம் என்ன? அந்த பாண்டித்யம் வந்துடுது. படிச்ச படிப்புல ஏற்பட்ட பாண்டித்யம் தன்னை அறிவதற்கு பதிலாக தலைக்கணமாக மாறிவிடுகிறது. அப்ப அதைத்தான் பதஞ்சலி சொல்றாரு, அந்த அறியாமையை நீ விளக்குவதற்காக அறிவை அறிகிறேன்னு சொல்லிட்டு அகங்காரத்துல போய் மாட்டிக்காதப்பா அப்படின்றாரு. அந்த மணிவாசகர் அழகா சொல்றாரு. மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு? கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் அப்படிங்கிறாரு மணிவாசகர் பெருமான். அறியாமையை போக்குகின்றேன் என்று அறிவை சேர்க்க தொடங்கினால் அறியாமை மேலும் கூடுமே தவிர குறையவே குறையாது. எனவே அவித்தை நீங்க வேண்டும், நீங்கினால் பற்று நீங்கும், பற்று நீங்கினால் விடுதலை கிடைக்கும். அது எப்படின்னு மேலும் சிந்திக்கும். அது அடுத்த சூத்திரம். விவேக யாத்ர விப்ளவா ஹானோபாய. இதற்கு என்ன தேவை அப்படிங்கிறார்னா விவேகமும் விழிப்புணர்வும் தேவை அப்படிங்கிறார். இந்த அறியாமை விலக வேண்டும் என்றால் நமக்கு 2 விஷயங்கள் தேவை. விவேகமும் விழிப்புணர்வும் வேண்டும். இடைவிடாத புரிதலும் நுண்ணறிவும் குறிக்கோளை அடைய வழி அப்படிங்கிறார். இப்ப நம்முடைய குறிக்கோள் என்ன? அந்த ஆதியோடு சமமாவது. அதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்போ பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒன்றென்று அறியும் நிலை, அதுவே நம் குறிக்கோள். அதை அடைய என்ன வழி? இடைவிடாத புரிதலும் நுண்ணறிவும் தேவை. அது என்ன இடைவிடாத புரிதல்? அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம். இப்ப முதலாவது, நமக்கு பல நல்ல விஷயங்கள் தெரியும், இருந்தும் நாம் அவற்றை கடைபிடிப்பது இல்லை. ஏன்? உதாரணமாக, இனிமேல் ஐஸ்கிரீம், எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவது கூடாது அப்படின்னு ஒரு முடிவு செய்திருப்போம். ஆனா ஒரு நல்ல ஐஸ்கிரீமை பார்த்த உடனே அந்த உறுதியெல்லாம் காணாம போய் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருவோம். அதுக்கு பின்னாடி வருந்துவோம், எதுக்குடா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நான் உறுதி எடுத்திருந்தேன், ஏமாந்து போய் சாப்பிட்டுட்டேனே அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல புரிதல் இருந்தது, அந்த நேரத்துல அது எங்கோ போய்விட்டது. ஏன்னா அந்த ஐஸ்கிரீமை பார்த்த உடனே நம்முடைய புரிதல் என்ன ஆச்சு? அந்த ஐஸ்கிரீம்ல மனசு மயங்கி அந்த புலன் அதை ஈர்த்து நம்முடைய அறிவு என்ன பண்ணுது? அந்த இடத்துல வேலை செய்யாம போயிடுச்சு. அப்போ ஆசை அதிகமாகும் போது அறிவு மங்கி விடுகிறது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப உலகில் தவறு செய்பவர்கள் எல்லோருக்கும் அது தெரிந்துதான் செய்கிறார்கள், தவறுன்னு தெரிந்துதான் இருக்கும். ஆனாலும் தாங்கள் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அந்த இடத்துல அவங்களுக்கு அறிவு வேலை செய்யறது இல்லை. அதற்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும், கொலை பண்றவனுக்கே அந்த கொலை செய்தால் அது ஒரு குற்றம், அதற்கு நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கோபம் அவன் அந்த கொலையை செய்யறான். எதனால? அந்த இடத்துல அவனுக்கு அறிவு மங்கி போகுது. அந்த அறிவு மங்கி போகும்போது தான் செய்யற செயல்னால எனக்கு பின்விளைவுகள் வரும், நான் அதனால சிறையில் அடைக்கப்பட போறாங்க அப்படின்னு தெரியாம இல்லை. அவனுக்கு தெரியும், கொலை செஞ்சா ஜெயிலுக்கு தான் போக போறான், அவனுக்கு தெரியும். தெரிந்தும் அதை ஏன் செய்கிறான்னா
அறிவு மங்கி போகிறது. அந்த விழிப்புணர்வு என்ன ஆகுது? விட்டு விட்டு வருகிறது. அப்போ தொடர்ந்து இருப்பதில்லை. அப்போ சில சமயங்கள் விழிப்புணர்வு என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பது விழிப்புணர்வாக இருக்காது. அதனால் நுண்ணறிவு வேலை செய்யாது. எப்படி? இப்ப சில சமயம் நம்ம ஏதாவது ஒரு வேலையில தீவிரமா மூழ்கி இருப்போம். நேரம் போறதே தெரியாது. ஆனா இப்பதானே நான் ஆபீஸ்க்குள்ள வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள மணி 3 ஆயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கும். காரணம் என்ன? பசிச்சிருக்காது, வேலையில அவ்வளவு மும்முரமா இருந்திருக்கும். அப்ப பசி எங்கே போயிட்டு? மற்ற நேரங்கள்லாம் வந்து 1 மணி ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா சாப்பிட கிளம்பிடுவோம். மணி டான்னு 1 ஆச்சுன்னா சரி நம்ம சாப்பிட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஆனா அன்னைக்கு மட்டும் நம்ம ஏன் வந்து அந்த பசி எடுக்காம சாப்பிடாம உட்காந்துருக்கோம்? எதுலயோ ஒரு இடத்துல நம்ம மூழ்கிட்டோம். அப்ப அதனால நமக்கு அந்த பசி தெரியல, அந்த ஆர்வத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப இங்க உண்மையிலேயே பசிங்கிறது என்ன? அந்த மனதனுடைய ஒரு தோற்றம். மனம் என்ன பண்ணுதுன்னா, அந்த நேரமான உடனே சாப்பிடணும்னு அந்த அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடும் நமக்கு. சரி டைம் ஒன்னாச்சு சாப்பிடலாமே அப்படின்னு தூண்டுது. அதனுடைய தூண்டுதல் மட்டும் காரணமானா இல்ல. மற்ற எல்லோரும் சாப்பிட போகிறார்கள். மணி 1 ஆகிவிட்டது. அப்ப சாப்பிடும் நேரம். எனவே நானும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நமக்குள்ள வந்து விடுகின்றது. ஆனா அது பார்ப்பதற்கு பசி போல தோன்றினாலும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா மற்றவர்கள் சாப்பிடுகின்றார்கள், மணி 1 ஆகிவிட்டது, நான் சாப்பிட போகின்றேன் நிலையில தான் நம்ம அங்க போறோமே தவிர உண்மையே அங்க பசி இருக்கானா? பசி இல்லை. அப்ப பசி இல்லாம சாப்பிட்டா என்ன ஆகும்? நோய் தான் வரும். மருந்து பற்றி தன்னுடைய அதிகாரத்துல வந்து வள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்டா நோய் வராதுன்னு சொல்லல. அற்றால் அளவறிந்து உண்க, அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு. திருக்குறள். அற்றால் அளவறிந்து உண்க, அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு. அப்படின்னா என்ன சொல்றாரு? அதாவது முன் உண்ட உணவு நன்கு ஜீரணமாகி விட்டதா என்று அறிந்து கொண்டு பின்பு அளவோடு உண்டால் நீண்ட நாள் இந்த உடல் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறார். அத்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு. அப்ப அந்த உடம்பு எத்தனை நாள் இருக்கும்? நீண்ட நாட்கள் இருக்கும். எப்படி இருந்தா நீண்ட நாட்கள் இருக்கும்? அற்றால் அளவறிந்து உண்க. இதற்கு முன்பு உண்ட உணவு நன்கு ஜீரணமாகி விட்டதா என்பதை தெரிந்து கொண்டு உண்ணுகின்ற பொழுது அந்த உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட நாட்களும் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம அப்படியே சாப்பிடுறோம், நம்ம இடத்துல என்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் வேலை செய்யும் தட்பவெப்ப நிலை, உடல் நிலை இவற்றின் காரணமாக சில நேரங்களில் சீக்கிரமாவே கூட அது ஜீரணமாகிவிடும். சில டைம் நேரமாகும். அப்ப நம்ம பசியை எடுக்கும் போது சாப்பிட்டோம்னா அது சரியா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம மணியை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது சரியா வராது. இப்ப அதிகமான வேலைப்பாடு இருக்கிறவங்க, வேலை நிறைய செய்யறவங்களுக்கு என்ன ஆகும்? உடல் உழைப்பு கடினமா இருக்கும்போது 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு பசி எடுத்துரும். அப்ப அவங்க சாப்பிட்டே ஆகணும். ஆபீஸ் வேலையில உட்காந்துக்கிட்டு அப்படியே டேபிள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சீக்கிரம் பசி எடுக்காது, உடல் உழைப்பு இல்லாததுனால. ஆனா அவர்களும் என்ன செய்யறாங்க? அந்த மணி 1 ஆயிடுச்சு சாப்பிட போறேன்னு சாப்பிட போயிடுறாங்க. அப்ப இது மாதிரி நாம் செய்யும் பல காரியங்களுக்கு காரணம் இல்லாமலேயே தான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்வோம் அப்படின்னு நம்ம செய்யறோம். இப்ப பாருங்களேன், இந்த பொங்கல் பண்டிகை வருது. இப்ப இந்த பொங்கல் பண்டிகை யார் கொண்டாடணும்? உண்மையிலேயே உழவர்கள், விவசாயிகள் கொண்டாடணும். ஏன்னா அவர்கள் வயலில் வந்து அறுவடை வச்சிருப்பாங்க. அவங்க அந்த தானியங்கள் எல்லாம் போட்டு அது கரெக்டா அறுவடை காலம் வந்து தை மாசம் வந்துடும். தை மாசம் வந்த உடனே அவங்க தானியங்கள் எல்லாம் அறுத்துட்டு அதை வந்து மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இந்த தானியம் வந்து நல்லபடியாக எனக்கு வளர்வதற்காக உதவி செய்த அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் நிமித்தமாக பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகையுடைய நோக்கம் என்ன? சூரிய பொங்கல் எதற்காக வைக்கிறோம்? சூரியன் இருப்பதனாலே நமக்கு இந்த பூமியில இந்த பயிரெல்லாம் நன்றாக வளர்ந்தது. அப்ப சூரியன் மூலமாக கடல் நீரெல்லாம் ஆவியாகி நமக்கு நல்ல நீராக பொழிந்தது. அப்போ நம்ம இயற்கை நமக்கு இந்த அளவுக்கு உதவி செய்ததுனால அந்த இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் உண்டாக்கப்பட்ட பொங்கல் பண்டிகை. ஆனா இது எதற்காகன்னு தெரியாமையே ஆபீஸ்ல பொங்கல் வைக்கிறவங்க எல்லாம் பாக்குறீங்களா? ஆபீஸ்ல போய் ஆபீஸ்ல பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு ஆபீஸ்ல பொங்கல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? விவசாயிக்குத்தான் பொங்கல் பண்டிகை. ஆபீஸ்ல போய் பொங்கல் வைக்கிற ஜனங்களை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்றோம்னா பல காரியங்களை ஒரு இயந்திர கதியில செஞ்சுட்டு இருக்கிறோம். அவன் செய்யறான், நான் செய்யறேன். என் அப்பா செய்தார், நான் செய்கிறேன். என் தாத்தா செய்தார், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இல்லாமல், எதற்கும் காரணம் இல்லாமல் எதன் மேலோ ஏதோ பெய்த மாதிரி காரியங்கள் நிகழ்கின்றன. புரிந்து கொள்ளணும். அப்போ என் கணவன் என்னை நேசிக்கிறான், என் மனைவி என்னை நேசிக்கிறாள், என் பிள்ளைகள் என்னை பின்னாளில் பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறோம். அதே மாதிரி அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யும், டிவி மற்றும் செய்தித்தாள்களில் வருகின்ற செய்திகள் எல்லாம் உண்மை என்று நாம் நம்புகிறோம்.
இது பற்றி எல்லாம் எப்போதாவது நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இதற்குத்தான் நுண்ணறிவு, விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. எந்த இடத்துல நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும்? இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில எங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்ம நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணணும். நம்முடைய மனதிலேயே சுய விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தவறுகள் நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், மனம் போகிற போக்கிலேயே போயிடுவோம். மனம் செலுத்தும் திசையிலேயே ஆட்டு மந்தைகள் மாதிரி போய்கொண்டிருப்போம். அவற்றை நம்மால் நிறுத்த முடியாது. பொதுவா நமக்கு என்னென்ன நிகழ்கிறது, நம்ம இடத்துல என்னென்ன நிகழ்கிறது, நமக்கு என்னென்ன மாற்றம் நிகழ்கிறது, நம்மை சுற்றி என்னென்ன நிகழ்கிறது என்பதில் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்மிடத்திலும் நம்மை சுற்றி நடப்பது நமக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா நம்மை அது பாதிக்கும். பின்னாடி நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அதே மாதிரி நம்முடைய கோபம் எங்கிருந்து வருகிறது, ஆசை எங்கிருந்து வருகிறது, காமம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம நமக்குள்ள மனதை சுய விசாரம் பண்ணி அதை தெரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமை அகன்று நம்முடைய குறிக்கோளை நாம் அடைய முடியும். இந்த அறியாமை அகழ்வதுதான் இந்த சூத்திரத்தில் அவர் சொல்லக்கூடிய முதல் படி. அடுத்தது தொடர்ந்த விழிப்புணர்வும் நுண்ணறிவும் தேவை என்பது இரண்டாம் படி. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சூத்திரம் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்குது, அறியாமை தான் காரணம் அப்படின்னு முதல் சூத்திரத்துல ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த சூத்திரத்துல அதை எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இந்த சூத்திரத்தை 26வது சூத்திரம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்ப இந்த 26வது சூத்திரத்துல அவர் கடைசியா சொல்ல வர்றது நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது அறியாமை. அப்ப அந்த அறியாமை அகல வேண்டும். அப்புறம் விழிப்புணர்வும் நுண்ணறிவும் தேவை அப்படிங்கிறது இரண்டாவது படி. அப்போ நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நாம் விழித்துக் கொண்டால் உலகம் நம் வசப்படும். இந்த 26வது சூத்திரத்தோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.